சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் குற்றவாளியா, 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்ற தகவல் வழக்கறிஞர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக கொடநாடு வழக்கு சம்பவம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு வழக்கை விசாரணை செய்து குற்றவாளிக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்பதை அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று வரை அதற்கான முயற்சிகளில் மட்டும்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது தவிர எந்த ஒரு குற்றவாளியும் இதுவரை குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்காதவாறுதான் இருக்கிறது. சிபிஐ துறையினர்களுக்கு அழுத்தத்தை திமுக அதிக அளவில் கொடுத்து வருகிறது. யாராக இருந்தாலும் சரி, விசாரணையை மேற்கொள்ளுங்கள். எடப்பாடியிடம் மட்டும்தான் விசாரணையை மேற்கொள்ளவில்லை. இதனால் எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த சிபிஐ துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றவாளி என்று கருதினால் நிச்சயமாக நீதிமன்றத்தில் அனைத்து சாட்சிகளும் கொடுக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருப்பதாக வழக்கறிஞரிடம் இருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இது உறுதியான தகவலா என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் இதை பற்றி கூறும்பொழுது, எடப்பாடி இதை செய்திருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் தெரிவித்து வருகிறார்கள். ஒருவேளை எடப்பாடி இதன் உண்மை தன்மையை மக்களிடம் தெரியப்படுத்தாமல் இருக்க நீதிமன்றம் அதை கண்டுபிடிக்க நிச்சயம் எடப்பாடி அரசியலில் அனாதையாக மாறுவார். நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பை விட அதிமுகவின் தொண்டர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் எடப்பாடிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் அதற்கு முன்பாக கொடநாடு வழக்கு முடியும் என்றும், நிரபராதி என்றால் எடப்பாடி போட்டியிடுவார், குற்றவாளி என்றால் சிறையில் அடைக்கப்படுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும் என்று நீதிமன்றங்கள் வாயிலாக தெரிவிக்கப்படுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.